ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டேமில் விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்க, என்னடா இது இவர் வந்து இந்த லெமன் டீயோட உட்காருக்காரு அப்படின்னு வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். ஆமாம், தெருவில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். என்னன்னாக்கா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஸ்டேஜ் ரிகர்சல் தான். நம்ம ஸ்டேஜ் ரிகர்சலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வந்து ஸ்டேஜ் ரிகர்சல் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா எக்மோரில் இருக்கிற மியூசியம் தேட்டர். இந்த தேட்டரை பார்த்தோன்னே எனக்கும் திவ்யாவுக்கும் ஒரே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு, ஏன் அப்படின்னு கேட்குறீங்களாக்கா, இந்த மியூசியம் தேட்டரில் வந்து நிறைய ஷோஸ் ஜெயா டிவி அண்ட் விஜய் டிவி, லாரன்ஸ் சாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோஸ் நானும் திவ்யாவும் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இதுதான் இந்த ஸ்டேஜ் தான் இது. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சாக்ரிஃபைஸாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் எப்பவும் போல் சும்மா ஒரு என்ட்ரியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஷாக்காக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். அப்புறம் ஸ்டேஜ் வந்து எப்பவும் போல் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த மியூசியம் தேட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதோ வந்து ஒரு தேட்டருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் ஃபீல் அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே கிராண்டாக இருக்கும் அந்த மியூசியம் தேட்டரு. ஸோ யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால தான் இந்த கிளிப்ஸை வந்து எடுத்திருக்கா திவ்யா. ஸோ அதுக்கப்புறம் என்ன மேம்லாம் வந்து ரெடியாக வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கும் இந்த வாட்டி வந்து பேஷன் ஷோ தான். ஏற்கனவே 8 வருஷம் நடத்தினாங்க இல்லையா, இது 9வது வருஷமாக கேர்ள்ஸ், அதாவது டிரான்ஸ் உமனுக்கும் வந்து நடத்தினாங்க. அவங்களோட ரிகர்சல் தான் ஃபஸ்ட்டு போச்சு. செகண்ட் எங்கள் ரிகர்சல். ஸோ நல்லபடியாகவே ரிகர்சல் நல்லபடியாக பண்ணோம். இதுக்கு முன்னாடி வந்து கலை கலாச்சாரமில் வந்து நாங்கள் ரிகர்சல் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டேஜில் ரிகர்சல் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் என்ன கைஸ், எல்லாமே ரிகர்சலாக நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மேம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே சாப்பிட ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஃபேமிலியில் நம்ம உட்காந்து சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. திவ்யா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். அப்புறம் திவ்யாவுக்கும் எனக்கும் ஃபுட்டு வந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் ஒரு சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரெண்டோட சலூன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நம்ம வந்து ஸ்டேஜ் போகணும், ஸ்டேஜில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டு மராண்டி மட்டும் நமக்கு வந்து ஹேரு இந்த பியர்டு பீஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம கொஞ்சமாவது நீட்டாக இருக்கணும் இல்லையா, ஃபேஷன் ஷோ வேறு போகிறோம். அதனால் வந்து மச்சான் நீ என்ன பண்ணவே தெரியாது, நான் கொஞ்சம் டீசென்ட் பாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டேன். அவனும் உனக்கு அவ்வளோதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாமே ஹேர் கட் பண்ண அந்த பியர்டு இதெல்லாமே ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு லுக்கு கொடுத்தான். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்குமே பண்ணாங்க, அவன் ஹேர் ஸ்டைல் க்ளீன்லாம் பண்ணி கொடுத்தான். அதுவும் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக வந்து இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு மினி விலாக் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், பை, லவ் யூ. நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.